கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,70,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிற்சி சாகுபடி செய்யப்பட்டது. இதற்கான அறுவடை பணிகள் ஜனவரி மாதம் துவக்கப்பட்டது. தற்பொழுது 80% பரப்பளவில் அறுவடை நிறைவடைந்துள்ள நிலையில் ஜனவரி மாத இறுதியில் மாவட்டம் முழுவதும் 184 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. தற்பொழுது வரை சுமார் 1,60,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் சுமார் 50,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் மேற்கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளன. தினம்தோறும் 3,000 டன் லாரிகள் மூலம் குடோன்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் வாரம் 2 முறை ரயில் வேகங்கள் மூலம் நெல் அரவை பணிக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் நெல்லை வைப்பதற்கு இடமின்றி கொள்முதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேற்கொண்டு அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரும் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் நெல்மணிகள் வெயிலில் அதிகம் காய்ந்து இடை குறைவதாகவும் மழை வந்தால் நெல்மணிகள் நனைந்து விவசாயிகள் அதிக நஷ்டத்தை சந்திக்கக்கூடும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் மூட்டைகளை உடனடியாக குடோன்களுக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குத்தாலம், மயிலாடுதுறை, செம்மனார் கோவில் இது போன்ற டெல்டா பகுதியில் டிபிசியில் நெல் எடுத்து அதை கொண்டுட்டு போய் குடோனில் அடுக்காமல் அந்த டிபிசிலே நெல் இருக்கிறதுனால விவசாயிகள் நெல்லையும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நெல் வந்து கிடக்கு. மழை வேறு வருது. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நெல்லை உடனே கொண்டுட்டு போய் குடோனில் கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா இங்கே இந்த டிபிசியில் நெல் இருக்கும்போது அந்த நெல்லோட எடை குறையுது. அதனால் இங்கே லோடு மேனும் ரொம்ப இல்லை. எங்கே பார்த்தாலும் ரோடு மேன் பற்றாக்குறை, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. உடனடியாக இந்த நெல்லை குடோனில் கொண்டு போய் அவங்க குடோனில் கொண்டு போய் அடுக்கணும். அந்தந்த குடோனில் அடுக்கிட்டு இந்த டிபிசியில் நெல் எடுக்கிறதுக்கு உடனடியாக முயற்சி செய்யணும். அரசாங்கம் செய்யணும். அதே போல் அதிகாரிகளும் இது உடனடியாக கவனம் செலுத்தி விவசாயிகள் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்போ ஒவ்வொரு டிபிசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த லோடு மண் பிரச்சனையால் எத்தனையாயிரம் மூட்டை தேக்கத்தில் தேங்குது? எங்கே பார்த்தாலும் 5,000 மூட்டை 4,000 மூட்டை இந்த மாதிரி 10,000 மூட்டை வரைக்கும் கூட எங்கே பார்த்தாலும் தேங்கி இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வேறு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்குது. 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே பணமும் எங்கேயும் எடுத்து போகக்கூடாதுங்கிறாங்க. அதனால் விவசாயி நெல் போட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. உடனடியாக விவசாயிகளுடைய அந்த இதில் வந்து அவங்க கவனம் செலுத்தணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.